வணக்கம் மக்களே. நாம் எல்லோரும் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் செக்யூர் ஆகணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், பேசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறோம். அப்படி தானே? சின்ன முதலீடு பெரிய வருமானம். அதுக்காக தாங்க நானும் ஒரு வழியை தேடி ஆரம்பித்தேன். அதில் ஷேர் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணி அதில் முதலீடும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் என்னை மாதிரியான சாதாரணமானவங்க கூட எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம்னு சொல்கிறேன். நான் யூடியூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின சில வீடியோஸை பார்த்ததும் என்னோடய மண்டைக்கில் நாம் ஏன் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அதனால் உடனே என்னோடய முதலீட்டை நான் தொடங்கிட்டேன். அதுக்கு செரோதோ மாதிரியான ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி முதலீட்டையும் தொடங்கிட்டேன். ஒரு 2000 ரூபாயை என்னோடய முதலீடாக தொடங்கினேன். என்னோடய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நான் ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் எடுக்கலைங்க. இந்த 2000 ரூபாயை நம்ம ஒரு ஸ்டாக்கில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுங்கிறத இப்போ இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரில் நம்ம பார்க்கலாம். இதில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம 2000 ரூபாய் போட்டுக்கிடுவோம். அந்த ஸ்டாக்கு வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கொடுக்குறத மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம். 10 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுங்க பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு நம்ம மாதம் 2000 ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மொத்தம் 2,40,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 2,08,000 மேலே நமக்கு கிடைக்கும். இதே 20 வருஷத்துக்கு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 20 வருஷத்துக்கு பார்க்கும்போது நம்ம 4,80,000 தான் அந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட ரிட்டர்ன் பாருங்கள் 13,60,000 பக்கத்தில் வருது. இதே 30 வருஷத்துக்கு போட்டும்போது வெறும் 7,20,000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அதோட ரிட்டர்னை பாருங்கள் 54,41,000 நமக்கு கிடைக்கும் ரிட்டர்ன். இது மட்டும் இல்லைங்க, இதில் டிவிடெண்டு கிடைக்கும், அப்புறம் போனஸு, ஸ்ப்ளிட்டு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய முதலீடு வந்து பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நிறைய லாபம் பண்ணுறதுக்கு நல்ல கம்பெனியை தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோ போடுறோம். நம்ம பணத்தை பாதுகாப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் போடுறோம். அந்த கம்பெனி வளரும்போது நாம் பண்ண முதலீடும் அதிகமாக வளரும். 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 105 ரூபாய்க்கு போனதும் ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் அதுவே லாஸ் வந்ததுமே பயம். நாம் வாங்கின கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு தொடர்ந்து கீழே இறங்கிச்சுன்னா நாம் பயப்படக்கூடாது. அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஷேரை வாங்கலாமான்னு தான் யோசிக்கணும். ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயில் இருந்து ஆரம்பிங்க. லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த பயணத்தில் என்னோட சேர்ந்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நான் அந்த 2000 ரூபாயை எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி வந்து பிஜி இன்வெட் பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் தான் நான் என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியில் 1994 ரூபாய்க்கு 86 ரூபா 70 பைசா இந்த ப்ரைஸில் 23 குவான்டிட்டி வந்து ஷேர் வாங்கியிருக்கேங்க. என்ன ப்ரைஸு இது இப்போ இருக்குன்னா 93 ரூபா 11 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போவே பாருங்கள், நான் வாங்கின ஸ்டாக் வந்து 7.39% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய ஸ்டாக்கு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ ஆக்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த கம்பெனியில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன்ட்டு இந்த கம்பெனியில் ஒரு அனலைஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து பவர் செக்டாரில் இருக்குது. இதோட பேரண்ட் கம்பெனி வந்து பவர் கிரிட்டு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 8,468 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 93 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப கம்மிங்க, 7 பிஇ ரேஷியோவில் தான் இருக்குது. புக் வேல்யூ வந்து 84.8 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 13% வந்து ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குது. அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குது இந்த கம்பெனி.
ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே நல்ல வேல்யூஷனில் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1000 கோடிக்கு மேலே லாபம் பண்ணுறாங்க. இபிஎஸ் வந்து 12.9, டெப்ட் வந்து 1000 கோடி பக்கத்தில் இருக்குது. இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 93.6 ரூபாயில் இருக்குது. இதோட கிராஃபை பாருங்கள், ப்ரைஸ் நல்லா மேலே ஏறிச்சு. இப்போ கம்மியான ப்ரைஸில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ப்ராஃபிட்டை பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி பக்கத்தில் வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வருஷத்தில் இந்த கம்பெனி 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை 3 ரூபா ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 3 ரூபா கொடுக்காங்க டிவிடெண்டு. இப்போ 100 ஷேர் வச்சிங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. இந்த கம்பெனியில் 15% வந்து பவர் கிரிட் தாங்க வச்சுருக்கு, 85% வந்து பப்ளிக் வச்சுருக்காங்க. இந்த ஷேரில் என்னோடய டார்கெட் வந்து 1000 ஷேர் வாங்குறது தாங்க எங்களோட டார்கெட்டு. 1000 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டு நல்ல அமௌண்ட்டாக 3 மாதத்துக்கு ஒருக்கா நல்ல அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இது நல்ல கம்பெனி, கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனி. ஸோ இதில் எந்த ரிஸ்க்கும் இருக்காது. நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அடுத்த வீடியோ போடுறேன். பாய்.